வணக்கம். இன்றைக்கி நம்ம யூனிட் 5க்கான வேர் டு ஸ்டடி பார்க்க போகிறோம். யூனிட் 5ன்றது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இந்த யூனிட்டில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் எங்கெங்கே படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா, இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு. நம்ம இந்த டாப்பிக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நம்ம எக்கனாமிக்ஸ்னால் என்ன, மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன, மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன, மேக்ரோ எக்கனாமிக்ஸோட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு இந்த டாபிக் உள்ளே போகணும். இதை நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 7th யூனிட்டில் படிக்கணும். நெக்ஸ்ட்டு டாபிக் 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். இப்போ இந்த 5 ஆண்டு திட்டத்தை யார் ரிலீஸ் பண்ணாங்க? பிளானிங் கமிஷன். இந்த பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாதான நிதி ஆயோக் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரே டாப்பிக்காக படிச்சிருங்க. இதை எங்கே படிக்கணும் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 8th யூனிட்லையும் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 11th யூனிட்லையும் படிக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் வருவாய் ஆதாரங்கள். நம்ம கவர்மெண்ட்டுக்கு எது மூலமாக வருவாய் கிடைக்குது? வரி மூலமாக. இந்த வரியை தான் நம்ம இன்டைரக்ட் டேக்ஸஸ்னால் என்ன, டைரக்ட் டேக்ஸஸ்னால் என்ன அப்படின்றத படிப்போம். 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 9th யூனிட்லையும் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் 4th யூனிட்லையும் 11th காமர்ஸ் புக்கில் 10th யூனிட், அதாவது 32வது லெசன் 10th யூனிட். ஸ்கூல் புக்கை தவிர்த்து நான் சங்கர் கணேஷ் புக்கையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி சில புக்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்தியன் எக்கனாமிக்கு சங்கர் கணேஷ் புக்கை சஜஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால் இந்தியன் எக்கனாமி பை சங்கர் கணேஷ் புக்கில் 5th யூனிட்டையும் படிக்கணும். இந்த 5th சாப்டர்ன்றது பப்ளிக் ஃபைனான்ஸ். இந்த இதில் பட்ஜெட் எல்லாமே கவர் ஆகியிருக்கும். அந்த பட்ஜெட்டில் ஒரு பகுதியாக தான் டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பப்ளிக் ஃபைனான்ஸ் இந்த டாப்பிக்கை ஃபுல்லாகவே படித்தா ஃபிஸ்கல் பாலிசின்ற டாப்பிக்கையும் கவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்திய ரிசர்வ் வங்கி. இதை ஸ்கூல் புக்கில் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் 6th யூனிட்டும், 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் எக்கனாமியில் 3rd யூனிட்டும், 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்கில் 3rd யூனிட்லேயும், சங்கர் கணேஷ் புக்கில் 7th யூனிட்லேயும் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி. 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 5th யூனிட்லேயும் 6th யூனிட்டில் மானிட்டரி பாலிசி கொஞ்சம் ஒரு 2 பேஜ் கவர் ஆகும். சங்கர் கணேஷ் புக்கில் 5th யூனிட்டில் பப்ளிக் ஃபைனான்ஸில் ஃபிஸ்கல் பாலிசி கவர் ஆயிரும். 10th யூனிட்டில் இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் பார்ப்போம். ஸோ அதில் மானிட்டரி பாலிசி கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் டாபிக் நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான நிதி பகிர்வு. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் சஜஸ்ட் பண்ணுறதாங்க அந்த மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான நிதி பகிர்வு. ஸோ இதை ஒரே டாபிக் உள்ளே பார்த்துடுவோம். இதை நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் யூனிட் 9 ப்ளஸ் சங்கர் கணேஷ் புக்கில் 6th சாப்டராகவும் படிப்போம். அது தவிர ரீசெண்டாக வந்தது 15th ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ 14th ஃபினான்ஸ் கமிஷன், இந்த ரெண்டத்தையும் சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இந்திய பொருளாதாரத்தை நம்ம எப்படி கணக்கிடுவோம்? ஜிடிபி மூலமாக. இந்த ஜிடிபியை கால்குலேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும், நம்ம நேஷ்னல் இன்கம் கால்குலேஷன் மெத்தடுன்றதையும் இந்த டாப்பிக்லேயும் நம்ம கவர் பண்ணிவிடுவோம். இதை எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 7th யூனிட்லேயும், 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் எக்கனாமியில் 1st யூனிட்லேயும், 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 11th யூனிட்லேயும், சங்கர் கணேஷ் புக்கில் 2nd யூனிட்டாகவும் படிக்கணும். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். இதை 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 3rd யூனிட்டில் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் எக்கனாமியில் 2nd யூனிட்டும், சங்கர் கணேஷ் புக்கில் 4th சாப்டராகவும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர். 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமி புக்கில் 8th யூனிட்டில் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பற்றி கொஞ்சம் இருக்கும். அக்ரிகல்ச்சருக்கு 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் எக்கனாமியில் 4th யூனிட் படிச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர்ன்றது ரீசெண்டாக இருக்கிற ட்ரெண்டிங்கை நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் தொழில் வளர்ச்சி ஊரக நலன்சார் திட்டங்கள். இதை எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் எக்கனாமியில் 1st யூனிட்டும், 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் எக்கனாமியில் 5th யூனிட்டும், 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 9th யூனிட்டும், 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்கில்
21st சாப்டர். இந்த 21st சாப்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா MSME பற்றி கொடுத்துருப்பாங்க. 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்கில் 20th சாப்டர் படிக்கணும். இந்த இதில் வந்து எல்பிஜியை பற்றி கொடுத்துருப்பாங்க, அதாவது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை. இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கு சிவா புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். அதில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரீசன்ட் ஸ்கீமும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 10th யூனிட்டும், 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 11th யூனிட்டும், 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் எக்கனாமியில் 3rd யூனிட்டும் படிக்கணும். நெக்ஸ்ட் டாபிக், இனி வர்ற டாப்பிக்கு இதுக்கு முன்னாடி யூனிட் 9 இருந்துச்சு, இப்போ கம்பைன் பண்ணி யூனிட் 5க்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் யூனிட் 9க்கு மேக்ஸிமம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாதான் நல்லது. என்ன தான் ஸ்கூல் புக்ஸில் படித்தாலும் இப்போ கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளுடன் ஒப்பாய்வும். இந்த டாப்பிக்கில் நீங்கள் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்காதீங்க. இங்கே கொடுத்துருக்கிறது என்ன, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ்ன்றது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை மட்டும் குறிக்கிறது கிடையாது. மனிதவள மேம்பாடு சம்மந்தப்பட்ட எல்லா இண்டெக்ஸையும் இதில் தான் இன்க்ளூட் ஆகும். ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்ன இண்டெக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும் அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸ் 8th யூனிட். நெக்ஸ்ட் டாபிக், தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு. இது 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் ஹிஸ்ட்ரியில் 10th யூனிட் படிங்க. அதில் தான் வந்து ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக், அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் இடஒதுக்கீட்டு கொள்கைக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும். இதுக்கு 7th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் சிவிக்ஸில் 2nd யூனிட்டும், 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் சிவிக்ஸில் 2nd யூனிட்டும், 11th பாலிட்டி புக்கில் 10th யூனிட்டும், 14th யூனிட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியை பற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இடஒதுக்கீடு அப்படின்னு தனியாக ஒரு டாபிக் இருக்காது. இப்போ அந்தந்த கட்சி வருவாங்கள்ல, இப்போ தமிழ்நாட்டில் திராவிட கட்சி வந்துச்சு, நீதி கட்சி வந்துச்சு, இவங்கெல்லாம் இடஒதுக்கீட்டுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தான் அதை இடஒதுக்கீடு டாப்பிக்கில் ஒருங்கிணைச்சு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள், தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும். இது 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 11th யூனிட்டில். இந்த வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரீசண்டாக என்னென்ன ஸ்கீம்லாம் வந்துச்சு அதை பற்றின விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக், சமூக நீதியும் சமூக நல்லிணக்கணமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள். இதை 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக்கில் 13th யூனிட்டும், 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் எக்கனாமியில் 1st யூனிட்டும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக், தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நல்வாழ்வு முறைகள். 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் ஹிஸ்ட்ரியில் 5th யூனிட்டும், 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் 4th யூனிட்டும், 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமி புக்கில் 3rd யூனிட்டும் படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும். இதுக்கு 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் ஜாகிரஃபியில் 6th and 7th யூனிட் படிங்க. அதுக்கப்புறம் வர்ற டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கீம்ஸு ப்ளஸ் ரீசெண்டாக என்னென்ன நடக்குது அப்படின்றத தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் மின்னாளுகைக்கு நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்டை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் தமிழரசு மாத இதழில் இதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா திட்டங்கள் பற்றி இந்த இதழில் இருக்கும். ஸோ அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இதோட நம்ம யூனிட் 5 எதில் படிக்கணும்னு பார்த்துட்டோம். இன்னும் குரூப் 1 எக்ஸாமுக்கு 75 days தான் இருக்குது. நல்லா படிங்க, படித்ததை ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணியும் பாருங்கள். நாளைக்கு பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிளாஸில் இருப்போம்.